அமித்ஷாவின் கூவல்னால இப்போ நிலைகுலைஞ்சு போயிட்டு அதிமுக என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி பாத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம்மையான விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. சோ அதிமுக தலைமையில தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் ரீசெண்டா ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டியா கொடுத்திருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் இது வந்து அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்துட்டு நம்ம எதுக்கு இருக்கோம், சரி ஓகே நம்மளுக்கு தேவையானது என்ன, எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு எது கிடைக்குதோ நம்ம பட்டகம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாஜகவினரும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம இந்த கட்சிக்காக, இந்த கட்சி கால் ஊன்றி தமிழகத்துல நிக்கணும், நம்மளுக்கான ஒரு கிரேடு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட்சியில உட்கார்ற மாதிரி இருக்கணும், நம்ம ஏன் வந்து அவங்க கூட கூட்டணியில இருந்துட்டு அடிபணிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ்ல இருக்கிற நபர்களும் பாஜக இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி எப்படிதான் இருக்க போகுது, இது வந்து திடீர்னு நல்லா இருக்கு திடீர்னு நல்லா இல்லாம இருக்கு. அன்னைக்கு வந்து இல்ல நான் போவே மாட்டேன் நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இத்தனை வருட காலம் சொல்லிட்டு இருந்த எடப்பாடியார் சடசடன் போயிட்டு மார்ச் மாசம் டெல்லி பயணம் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு. அடுத்து கொஞ்சம் சில தினங்கள் சில வாரங்கள்லயே பாத்தீங்கன்னா அமித்ஷா சென்னை வராரு, வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவர் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை தான், சோ அவருடைய தலைமையில தான் இந்த கூட்டணியே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியையும் அவர் கையும் தூக்கி வச்சு கூட்டணி அறிவிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நாட்கள்ல திரும்பவும் மதுரைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வராரு. வரும்போது அங்க எடப்பாடியார் இல்ல. சரி ஓகே, அதுதான் அவர் அங்க சந்திச்சுக்கல. சரி ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க, நெக்ஸ்ட் இவங்களுக்கான ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து வைக்கிறாங்க ஒரு பெரிய செக். அங்கேயும் வந்து சுத்தமா ஒர்க்கே ஆகல. நீங்க என்னதான் கூவினாலும் நான் வந்து இருக்க போறது இல்ல. ஐ திங்க் ஜூலை 7th வந்து அவர் வராரு சென்னை நினைக்கிறேன் அமித்ஷா. சோ அந்த டைம்ல நான் அவைலபிள் கிடையாது, நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் கிளம்புறாரு. சோ இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது, இப்போ இந்த கூட்டணி நிலைப்படுமா இல்லைன்னா வந்து முற்றுப்புள்ளியோட நின்று போயிடுமா? இத்தனை வருட காலமா அதிமுகவை அப்படியே வந்து வச்சிட்டு இருந்தோம், அவங்க சூப்பரான ஒரு கிரேட்ல இருந்தாங்கன்றதை தாண்டி திடீர் பட்சமா கூட்டணி யாரு கூட போச்சு, இவங்க கூட போச்சு. திரும்பவும் இவங்களுடைய கூட்டணி இணையக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய ஒரே எண்ணம். அந்த எண்ணம் உடையணும் அப்படிங்கிறது தான் அவங்க ரொம்ப நாளா வந்து அந்த ரூமர் இந்த ரூமர்னு கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. சோ கிளப்பினாங்களோ இல்லையோ அது கடைசி பட்சத்துல நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னங்க உங்களோட இதை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வாயை அடைச்சுதான் இருக்காங்களே தவிர என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. சோ இப்போ அமித்ஷா அவர்கள் செஞ்ச ஒரு விஷயத்துல வேற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அதிமுக பாஜக கூட்டணி தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் ஆமா ஆமா இப்ப வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியில அதிமுகவினோட தலைமை தான் வந்து பொறுப்பா இதை வந்து லீட் பண்ண போறது அவங்க தான் தலைமையில உட்கார போறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப எடப்பாடியாருடைய பேரை சொல்லணும்ல, அப்ப ஏன் சொல்லல அந்த பேரை, அப்போ இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் அங்க வந்திருக்கு. சோ அதிமுகவினர் சலசலப்புல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்ப எடப்பாடியாருடைய பேரை சொல்ல கூட முடியாத அளவுக்கு அவர் என்னவோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழலும் அங்க நிலவப்பட்டு இருக்கு. இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்றத இப்ப இதை பார்த்து குளிர்காயிர திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே வந்து ஐடி விங் தான் இதெல்லாம் வேலை பார்க்கறது. அதிமுகவை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அவங்களுடைய கட்சி கொடியை வந்து தண்ணியில முக்கிற மாதிரியும் வெளியே எடுக்கும் போது காவி கலர்ல வருது. சோ அந்த மாதிரி ஒரு அனிமேட் பண்ணிருக்காங்க. லைக் இது ஃபுல்லாவே வந்து டோட்டலா நீங்க உங்களுடைய கட்சியெல்லாம் இழந்துட்டு நீங்க பாஜக கூடயே போக வேண்டியதான், நீங்க என்ன தலைமைன்னு கூட சொல்லல, சிஎம் யாரு அந்த கேண்டிடேட்ல நீங்க உட்காருவீங்களான்னு உங்க பேரை கூட சொல்லல, நீங்களும் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பங்கமா ஐடி விங் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிமுகவை கேள்வி மேல கேள்வி கேட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து அதிமுக என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்பவும் கருணாநிதி ஐயா அவர்கள் அதே மாதிரி அவருடைய கட்சி கொடியை முக்கிய எடுக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வருது, திரும்ப முக்கிய எடுக்கிறாரு, பாஜக வருது, திரும்பவும் முக்கிய எடுக்கிறாரு. சோ லைக் இந்த மாதிரி நீங்க எல்லாரையுமே கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு பாணியில ரெண்டு பேரும் ஐடி விங்ஸ் வச்சு அடிச்சுக்கிறாங்களே தவிர மக்கள் என்ன நினைப்பாங்க, மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலி அவங்களுடைய தீம் என்னன்னா மக்கள் வந்து இதை பார்க்கணும், மக்கள் வந்து இதனுடைய விஷயங்களால இருக்காங்க, இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாஜகவும் அவங்களும் வந்து சண்டை போடுறாங்க, இது கட்சியெல்லாம் வேஸ்ட் நம்ம கட்சி தான் பெஸ்ட்னு ஒருத்தவங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் we know யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த கட்சி நல்லா இருக்கும் எந்த கட்சி நல்லா இருக்காது, யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்றது ஓரளவுக்கு பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2026 எலெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதையும் தாண்டி அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஒரு தருணமா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல யாரு அந்த ஹாட்டான சீட்டை பிடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு கரெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க, எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.